ஜெய் ஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கள் லக்னத்துல இருந்து வச்சு ப்ரெடிக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ கன்னியா லக்னத்துக்கு சொல்லியாச்சு. துலா லக்னத்துக்கு, துலா ராசி இல்ல, துலா லக்னம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தசை விம்சோத்ரி தசை நடக்கிறது, அந்த பிளானட் வந்து துலால இருக்குனாக்க நீங்க இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கும் இது இதுவாகும், பொருந்தும். இப்போ செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினேன்னாக்க உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நிறைய இந்த ஜாதகம் கத்துக்கிறதுக்கு, ஜாதகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ இல்லை ஜாதகம் படிக்கணும்னாலோ என்னுடைய வெப்சைட் இருக்கு, jayasreebalan.com. அது மூலமாக நீங்க என்ன ரீச் பண்ணலாம். இப்போ துலா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து, 4வது வீட்டு சுகஸ்தானாதிபதி வந்து 6ஆம் வீட்டுக்கு போயிருக்காரு. இப்போ சுகஸ்தானம்னா என்னது? அந்த இடத்துல நம்மளுடைய வீடு, வாகனம், நம்மளுடைய அம்மா, மேஜரா நம்ம அதை எடுத்துக்கணும். அப்புறம் வந்து சின்ன குழந்தையில இருந்தானாக்கா அவளுக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கிறா இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு இது வந்து 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறது மிகவும் நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. பட் அவர் வந்து 4th லார்ட் அண்ட் 5th லார்ட், அதாவது 4th லார்டுங்கிறவர் கேந்திர லார்டு, 5th லார்டுங்கிறவர் வந்து நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அவர் 6ஆம் இடம்ங்கிற ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டார் இல்லையா. ஸோ நம்ம அந்த மாதிரி தான் பார்க்கணும். 6ல சனி இருக்கு, நல்லது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து அவர் வந்து ஒரு சுபர் வந்து மறைஞ்சு போயிருக்கார். அப்படிங்கும்போது அது மறையும் போது என்ன தாக்கம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, 4th அப்படிங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு பார்த்தா பாசிட்டிவ். ஏன்னாக்க குருவோட பார்வை ராசி திருஷ்டி மூலமாக சனீஸ்வர பகவானை அவர் பார்க்கிறார். அதனால வந்து உங்களுக்கு ஜாஸ்தி கஷ்டங்கள் வராது. ஆனா என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு வீடு வாங்குறேன், வீடு வாங்கினாக்க கண்டிப்பா லோன் போடணும். ஏன்னா 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம். அப்படின்னாக்க ருணம்னாலே கடன் இல்லையா, ரோகம்னா வியாதி, சத்ருன்னா எனிமி தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த கடன் கிடைக்கிறது, சனீஸ்வர பகவான் ரொம்ப ஸ்லோ பிளானட், அதனால வந்து உங்களுக்கு கடன் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம். ஓகே, பட் குருவோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துட்டும் நமக்கு அதை சரி பண்ணி கொடுத்துருவார். அதே 5th அப்படிங்கும்போது குழந்தைகள் விஷயமாக உங்களுக்கு உங்களுடைய ரொமான்ஸ், யாராவது காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இருக்கும்போது அதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம். அப்புறம் வந்து உங்களோட குழந்தைய படிப்புக்காக நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீள் இல்லையா. இந்த பேச்சுலர் டிகிரி எல்லாம் பண்ணிருப்பா இல்லையா, இல்லை 10th 11th அந்த மாதிரிலாம் படிக்கிறது. அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து 9th ஹவுஸ், வந்து அதுக்கு முன்னாடி கிராஜுவேஷன்ங்கிறது வந்து உங்களுக்கு 5th ஹவுஸ். ஸோ அது ரிலேட்டட்ல கொஞ்சம் புறம் உங்களுக்கு படிப்புல இந்த ப்ராப்ளம் வரலாம். அட் த சேம் டைம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இதோட சனியோட 3வது பார்வை வந்து உங்களுடைய 8th ஹவுஸ்க்கு படுறது. அப்போ 8th ஹவுஸ் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. என்ன கேட்டா இந்த இடத்துல குருவோட பார்வை படலை. இந்த 8th ஹவுஸ்ல வந்து உங்களுக்கு இவர் பார்வை படும்போது உங்களுடைய அந்த நமக்கு என்ன நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம ஒரு கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து மினிமைஸ் ஆகும். ஏன்னா அவர் 8ஆம் இடத்தை வந்து சனியோட பார்வை எங்க படுறதோ அங்க வந்து அந்த விஷயங்கள் வந்து நமக்கு குறைஞ்சிரும். ஸோ இது வந்து நமக்கு பாதக ஸ்தானம் 8ஆம் இடம். அதுல வந்து இவரோட பார்வை நமக்கு வரக்கூடிய பாதிப்பு வந்து குறையும். அட் த சேம் டைம் வந்து அவருடைய பார்வை உங்களுடைய 12ஆம் வீட்டுக்கு கண்ணீரப்படுறது, சனீஸ்வர பகவானுடைய பார்வை கண்ணீரப்படுறது. அதே சமயத்துல வந்து அதாவது விரயங்கள் வரும்போது, ஜாஸ்தி விரயம் வரும்போது இவருடைய பார்வைப்படுறதுனால விரயங்கள் குறப்படும். அதே சமயத்துல உங்களால சரியான தூக்க முடியாது. ஏன்னா அவருடைய சனியோட பார்வைப்படுது இல்லையா, 2ஆம் இடம் நம்மளுடைய தூங்குறது நல்ல அந்த தூக்கத்துல வந்து ரொம்ப உங்களுக்கு ஏதோ பிரச்சனை. ஏன்னா அந்த கடன் எல்லாம் கிடைக்கிறது அது மாதிரி இருக்கிறது இல்லையா, அவங்களுக்கு வீட்டுக்காக குழந்தைகளுக்காக, அதனால வந்து சரியா தூங்க முடியாது. நல்ல வேளை குருவோட பார்வை எல்லா இடத்துமே வந்து இந்த 8ஆம் இடத்தை மட்டும்தான் குருவோட பார்வை படலை. பட் உங்களுக்கு வந்து லக்னத்துல குரு வந்து உங்களுடைய 9ஆம் இடத்துல இருந்துட்டு அவர் 5ஆம் பார்வையாக உங்க லக்னத்தையும் பார்க்கிற, அந்த சமயத்துல அவர் ராசி திருஷ்டி மூலமாக உங்க விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தையும் பார்க்கிற, உங்களுடைய வீரிய விஜயஸ்தானமான 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிற, 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானும் பார்க்கிறார். ஸோ அதனால வந்து இது எல்லாமே 50 இது ரிலேட்டட்ல வந்து உங்களுக்கு தூக்கம் இல்லாம இருந்தா கூட ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஹோப் இருக்கும், நல்லபடியா அந்த குருவோட பார்வைப்படுறது. அதனால நீங்க வந்து கொஞ்சம் நல்லதா இருக்கும். நல்ல விஷயம், கல்யாணம் ஆகாத வாழ்க்கைலாம் கொஞ்சம் கல்யாணம் நடக்கும். ஏன்னா குருவோட பார்வைப்பட்டாலே சாதாரணமாக கல்யாணம் நடக்கும் சொல்லுவா. யாரெல்லாம் கல்யாணத்துக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற வாழ்க்கை வந்து ஏன்னா 9ஆம் இடத்துல குரு போறார், அதனால தேர்ட்ல பாக்குறாரு. அதனால உங்களுடைய எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதி உங்களுடைய வாக்கு சாதுரியம், ஏன்னா 3ஆம் இடம் வந்து உங்களுடைய பேசுறது எல்லாம் கம்யூனிகேஷன் எல்லாம் நல்லா எழுதுறதுக்கும் சரி, கம்யூனிகேஷனும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இது நல்ல பீரியட். கல்யாணம் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நல்ல விஷயமா தான் இருக்கு.
நெக்ஸ்ட் நம்ம வந்து விருச்சிக லக்னத்துக்கு அப்புறம்